அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல்ஸ் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, அவன் வந்து அந்த ஏப் கிட்ட இருந்து வந்திருப்பான். இல்லை இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, உனக்கும் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போயிருப்பான். அதுக்கப்புறமா இந்த பொண்ணு இருந்தா இல்லையா, அவள் வந்து இந்த கப்பலில் அடிபட்டு ஒருத்தன் ஒதுங்கினான் பாருங்க, அவன் கிட்ட போய் ரீச் ஆயிருப்பான். இங்கே தான் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போது அவனை வந்து யாரோ ஒரு 4 பேர் அட்டாக் பண்ணுறாங்க. அவன் கேட்குறான், யார் நீங்கள், என்னதுக்கு அட்டாக் பண்ணுறீங்க அப்படிங்கிறான். ஸோ அதில் இருந்த ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, நீ தான் அவனும், உன்னை எதுக்காக மாஸ்டர் பிடிச்சவர் சொன்னார் தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதாவது அந்த கூ ஃபேமிலியில் இருந்தான் இல்லையா ஒருத்தன், அவன் தான் வந்து ஆளுங்களை அமுச்சு வச்சிருக்கானா. நம்ம ஹீரோக்கு கேள்வி என்னென்னா, எந்த வகையிலையும் நான் வந்து உங்கள் கூட சண்டைக்கும் வரல, உங்கள் பிரச்சனைக்கும் வரல, ஏன் வம்புக்கு எதுக்குடா வரீங்கன்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், நீயே அங்கே வந்து கண்டுபிடிச்சிக்கோன்றாப்புல. பாவம் அவனுக்கு நம்ம ஹீரோவை பற்றி தெரியல. அவன் என்ன பண்ணுறான்னா 4 பேரையும் போட்டு அடின்னு அடிக்கிறான்ப்பா. அவனுங்க கையில் இருக்கக்கூடிய கத்தியை வாங்கி அவங்களே போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். கடைசியாக இருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, என்ன அடிச்சிடாத, தயவு செஞ்சு என்ன அடிச்சிடாத, நான் தாங்க மாட்டேன். மாஸ்டர் வந்து என்னை பிடிச்சிட்டு வர சொன்னார், அதனால் நான் வந்தேன். எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் வெறும் வேலைக்காரன் தான் அப்படிங்கிறான். சரி எல்லா உண்மைகளை சொல்லுடா அப்படின்னா, அவன் என்ன சொல்கிறான், அந்த ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவளுக்கும் உனக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மாஸ்டருக்கு தெரியும். ஸோ அவளுடைய ஃபேவர் அப்படிங்கிறது வேணுங்கிறதுக்காக மாஸ்டர் ஒன்று பிடிக்கணும்னு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இவனுக்கு என்னென்னா, அந்த பொண்ணு எதுக்காக சும்மா என்னை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா, முதல்ல அவளை போட்டு தள்ளணும், அப்போ தான் நான் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் கூ இருக்கார் இல்லையா, அவர் அந்த பொண்ணுக்கிட்ட என்னென்னமோ பிட்டை போட்டு காட்டுறாரு. அவன் என்ன சொல்கிறான், என் உயிரையே காப்பாற்றினது நீ தான், நீ மட்டும் காப்பாற்றலைன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியிலேயே நான் அடிச்சுட்டு போயிருப்பேன். ஸோ உனக்காக நான் இந்த ஒரு பரிசை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அது ஒரு ஹேர் பின். ஆனால் இவன் வந்து கொஞ்சம் கூட இவனுக்கு மயங்குற மாதிரியே தெரியல. இவன் கிட்ட போனாலே அந்த ஒரு ஹார்ஸ் இருக்கு பாருங்க, அது கூட இவனை வந்து அடிக்கிற மாதிரி வருது. இவன் என்ன சொல்கிறான், உன்னை ஒருத்தன் காயப்படுத்தினான்னு சொன்னல, அவனை பிடிக்கிறதுக்காக நான் ஆள் அமைச்சிருக்கேன் அப்படிங்கிறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். அங்கேருந்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் யோசிக்கிறான், அப்போ அவன் சொன்னது உண்மைதான் போல தெரியுது, இவன் வந்து இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட நல்லா பழகிட்டா, அதனால அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்ன வந்து பழி வாங்கணும்னு பார்க்குறாளோன்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்னொரு கேம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, யாருக்குமே தெரியாத ஒரு கேம். அந்த யங் மாஸ்டர் இருக்கான்ல, அவனுக்கு பாதுகாவலனா ஒருத்தன் வந்துருப்பால தளபதின்னு சொல்லிட்டு, அவன் ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான், இந்த பொண்ணை எப்படியாவது போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் இருக்கிறதுனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டானா. ஸோ இப்போ என்ன ஆகுது, இவன் அந்த பொண்ணு இருக்கக்கூடிய ரூமுக்கு போயிட்டான். பட் ஆனால் அங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. அவள் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கையில் படுத்துக்கிட்டே நெளிஞ்சுக்கிட்டே இருக்கா. என்னடா ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு பார்த்தா, அந்த புகை போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் ஏதோ ஒன்று கலந்துருக்கு. இவன் அதை தட்டி விட்டுறான். இருந்தாலுமே இவ தானே எல்லாத்துக்குமே காரணம், இவ கதையை எனக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக பார்க்குறான். அந்த டைமில் அந்த யங் மாஸ்டர் அந்த இடத்துல வந்துடுறான்ப்பா. யங் மாஸ்டர்னு சொல்ல கடுப்பாக இருக்குது, கூனே சொல்லிடுறேன். அந்த பயபுள்ள அங்கே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்க்ரால் பவர் போல தெரியுது. இந்த டைமில் இவளுமே வந்து கண் முழிச்சிடுறா. ஸோ இப்போ எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவன் தான் வந்து புகை போட்டான், இவன் தான் வந்து இவளை கொல்றதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீப்பான மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சீப்பான மெத்தட்ஸா தம்பி, நான்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எதுவாக இருந்தாலும் சரி நேருக்கு நேரு சண்டை போடுறவன், இந்த மாதிரி சீப்பாலாம் நான் நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஸோ இப்போ வந்து ஆப்வியஸ்லி சண்டை அப்படிங்கிறது நடக்குது. உண்மையாகவே அந்த இடத்துல புகை போட்டது யார் அப்படின்னா, நான் சொன்ன இல்லையா அந்த யங் மாஸ்டர் கூட ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் போட்டிருக்கான். காரணம் என்னென்னா, இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறமா பயபுள்ள வந்து வேலையில் கவனமே காட்டலை, அந்த பொண்ணு பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். இவங்க இந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கே காரணம் என்ன, இங்கே இருக்கக்கூடிய ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஏதோ டிராகன் கிங்கா அதை வந்து கண்டுபிடிக்கணுமா, அதை விட்டுட்டு இந்த பொண்ணு பின்னாடியே போகிறதுனால இவளை முடிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் பிளான் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பயபுள்ள இருக்கான் பார்த்தீங்களா, இவனோட பவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இவன் வந்து இந்த உலகத்தை சேர்ந்தவன் இல்லையா, இந்த மாதிரி பவரெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்ததே கிடையாது. அது ஏதோ ஸ்க்ரால்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறான், சீலிங் பவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த நருட்டோவில் சாய் இருப்பான் பார்த்தீங்களா, மேபி அந்த மாதிரி பவர் போல தெரியுது, எனக்கு தெரியல. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறான். இவனை யோசிக்கிறான், என்னடா இது ஒரு வித்தியாசமான பவராக இருக்கே, இது எப்படி சமாளிக்கிறதே தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்க்ரால்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பவர் அப்படிங்கிறது வெளியில் வருது. அதாவது ஒரு டைகருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது எடுக்குது. அந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சரிப்பா அப்போ நானும் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த டிராகன் எசன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணா, அந்த டிராகனுடைய பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஸோ 2 பேருக்குள்ளேயும் சண்டை அப்படிங்கிறது பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டிராகன் பவரும் அந்த டைகர் பவரும் மோதிச்சு இல்லையா, அந்த கேப்பில் நம்மளால் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாப்புல. ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கான், அந்த பொண்ணை விடவே ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். என்ன பண்ணியிருக்கான், காட்டுக்குள்ளே ஓடி போயிருக்கான். ஸோ இவங்க பின்தொடர்ந்தே போயிருக்காங்க. பழைய ட்ரிக்கு, ஆதி காலத்து ட்ரிக்கு, அதாவது இந்த கால் தடத்தெல்லாம் வச்சு இவங்க பார்த்துக்கிட்டே போகிறாங்க இல்லையா, அவன் அதை வச்சு அவங்கள டைவர்ட் பண்ணிவிட்டு வேறு
பக்கமாக அவன் போயிட்டு இருக்கான். இப்போ என்னன்னா இவன் போகிற திசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ராப் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுருக்காங்க மூங்கல்லாம் வச்சு. இவன் அதுலேருந்து ஈஸியாகவே எஸ்கேப் ஆகிட்டு ஒரு டயலாக் வேறு, என்னடா கேவலமாக ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்கீங்க, இதில் தான் எவனா மாட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வேற எங்கேயோ காலை வச்சாரு பாருங்க. அந்த இடத்துல இருக்கிறதுமே ஒரு ட்ராப்பு தான். கீழே விழுந்துட்டான், பெரிய குகை ஒன்று இருக்குது. என்னதான் நீ கதாநாயகனாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக பேசியிருக்க வேணாமா, பாரு உடனே கர்மா இஸ் அ பூமராங்கன்ற மாதிரி காட்டிடுச்சு. ஆனால் இவன் இந்த குகைக்குள்ளே விழுந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதாக தான் போச்சு. காரணம் என்னென்னா இங்கே அவனுக்கு அபூர்வமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடைக்குது. இங்கே ஏகப்பட்ட கிறிஸ்டல்ஸ் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் எசன்ஸால் ஆக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த முட்டை இருந்தது பார்த்தீங்களா, அதிலிருந்து அவனுக்கு வந்த எனர்ஜி, அதே மாதிரி எனர்ஜி வந்து இந்த கிறிஸ்டல்ஸ்லேருந்தும் வருது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டலை தொடலாம் அப்படின்னு போகும்போது அதில் பயங்கரமான பவர் இருக்குங்க. இவனால் அதை உணர முடியுது. சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் அவன் என்ன பண்ணுறான்னா இந்த கத்தியை உருவாங்க இல்லையா, அந்த மாதிரி உருவி எடுக்கிறான். எடுத்த உடனே அதுலேருந்து வருது பாருங்க எனர்ஜி, ஏகப்பட்ட எனர்ஜி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறான். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கதையில் நல்லாவே காட்டியிருக்காங்க. இதெல்லாம் எடுத்து வச்ச உடனே அங்கே ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. என்னடா இது சத்தம் கேட்குது, ஏதோ ஒன்று நம்மளை நோக்கி ஓடி வருதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவன் நினச்ச மாதிரி நிறைய பீஸ்ட் அப்படிங்கிறது ஓடி வருது. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.